நண்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 284 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 285வது பதிவு, பாடல் எண் 284. இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 12ல் ஏறி 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான யோக பாவங்கள் அமையுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். ஒன்னவன் விரயமும் ஆயும் ஆதே 9ல் வெள்ளியும் ஆட்சியுற்றே சொன்னேனே இவளுக்கு விதவை தொந்தம் கிஞ்சிற்றும் உண்டென்று சொல்லடி தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. ஒன்னவன் விரயமும் ஆகி, அதாவது லக்னாதிபதி அந்த லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்க, அதே ஜாதகத்துல 9ஆம் இடத்து அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் ஆட்சியுற்று இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி பலன் விளையும் அப்படின்னு சொன்னா, சொன்னேனே இவனுக்கு விதவை தொந்தம். விதவை தொந்தம்னா ஏற்கனவே கணவனை இழந்த கைம்பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தொடர்பு, பிணைப்பு, அந்த பெண்ணோட ஏற்பட்டு இருக்கிற இணக்கமான உறவு, அதன் மூலமா கிஞ்சிற்றும் உண்டென்று சொல்லடி தோழி, அந்த தொடர்பு அந்த ஜாதகனுக்கு இருக்கும். அவளுடைய சொத்து சுகங்கள் இவனுக்கு சேர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் புலிப்பாணி சித்தர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப லக்னாதிபதி விரயத்தில் ஏற 9ஆம் இடமாகிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா சுக்கிரனே வந்து அதே வீட்டில் ஆட்சியில் இருந்தாரானால், சுக்கிரனை பொறுத்தவரையில காமகாரகன் பேர். அந்த காமகாரகன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பலமுற்று இருக்கும் போது அந்த ஜாதகனுக்கு காம உணர்வுகளை மேம்படுத்துவார். அதன் மூலமா தகாத உறவுகள், அதுல முக்கியமா லக்னாதிபதியும் போய் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டதுனால அயனசயன போகஸ்தானமா இருக்கு. அப்ப அந்த போகஸ்தானத்துல போய் லக்னாதிபதி விரயமாகி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த கைம்பெண்ணுடைய தொடர்பு, அதன் மூலமா அவனுக்கு ஆதாயம், அதன் மூலமா அவனுக்கு நோய் முதலான பாதிப்புகள் எல்லாம் அவனை தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க புலிப்பாணி சித்தர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான விளக்கம் காண தொடர்வோம். ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.